Hi friends, happy and merry Christmas. இன்னைக்கு நம்ம கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ஒரு சாஃப்டான ஸ்பஞ்சியான வெனிலா கேக் பார்க்க போகிறோம். எக்லெஸ் வெனிலா கேக், சரிங்களா? ஸோ இதுவே நீங்கள் எக்கு போட்டு பண்ணணுன்னா அதில் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும்னு அதையும் நான் இப்படியே சொல்லிடுறேன். ஸோ வாங்க பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம கேக்குக்கு சர்க்கரை யூஸ் பண்ணணும். இந்த சர்க்கரை வந்து ½ கப், இந்த கப்பில் தான் நான் செய்ய போகிறேன். இந்த இதில் வந்து ½ கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இந்த ½ கப் சர்க்கரையை வந்து நம்ம ஜாரில் கொட்டி பொடி பண்ணிக்கணும், பவுடர் சுகர். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதில் நம்ம சர்க்கரை மெஷர் பண்ணோம்ல, அதே கப்பில் ½ கப்பு புளிக்காத ஃப்ரெஷ்ஷான தயிர் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுலில் போட்டுக்கலாம் வாங்க. ஸோ நம்ம மிக்சிங் பவுலில் ½ கப் தயிர் சேர்த்துட்டோம். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து எக்லெஸ் வெனிலா ஸ்பாஞ்ச் கேக். இதே உங்களுக்கு எக்கு வச்சு செய்யணும் அப்படின்னா இந்த தயிருக்கு ½ கப் தயிருக்கு பதிலாக நீங்கள் 2 முட்டை ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம், நல்லா சாஃப்டாக வரும். இல்லை எனக்கு எல்லோ பிடிக்காது அப்படின்னா அந்த எல்லோ மட்டும் எடுத்துகிட்டு எக்கு ஒயிட் கூட சேர்த்துக்கலாம். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா நான் இப்போ நம்ம மெஷர் பண்ணோம் இல்லையா கப், அதோட மெஷர்மெண்ட்ஸ் தான் நான் சொல்கிறேன். ஸோ ½ கப்பு தயிர் போட்டிருக்கோம். அதே கப்பில் 1/4 கப்பு நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துக்கணும். இப்போது இந்த எண்ணெயும் தயிரையும் சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா கிளறி கொடுக்கணும். இதோட இப்போ நம்ம பொடிச்சு வச்சோம் இல்லையா ½ கப் சர்க்கரை, பவுடர்ட் சுகர், சர்க்கரை வந்து மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து இப்போது இந்த மிக்ஸோட நம்ம கலந்துடலாம். இப்போது இந்த சர்க்கரை, எண்ணெய், தயிர் 3த்தையும் நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட கேக் வந்து நல்லா சாஃப்டாகவும் ஸ்பஞ்சியாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும், டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கைவிடாமல் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் இதை வந்து நல்லா கிளற போகிறேன். ஸோ இதில் இருக்க பெரிய ப்ரொசீஜரே இதை பீட் பண்ணுற ப்ரொசீஜர் தான். அடுத்ததெல்லாம் வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போது நம்ம இந்த சர்க்கரை தயிர் எல்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்மளோட வீட்டில் அடிகனமான ஒரு கடாய் இருந்துச்சுன்னா அதை எடுத்து நம்ம வீட்டில் இருக்க ஸ்டவ்வில் பர்னர் ஆன் பண்ணி இருக்கிறதுலே சிம்மில் எவ்வளோ ஸ்லோவாக வைக்க முடியுமோ அந்த மாதிரி வச்சுடுங்க. ஸோ கடாய் வச்சு நடுவில் ஒரு தூக்கி நிறுத்துறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுடுங்க. அடியில் உப்பு மண் நான் எதுவுமே போடல, ஏன்னா அடிகனமான பாத்திரன்றனால நம்ம டைரெக்டாக அப்படியே வைக்கலாம். ஸோ இதை வந்து முன்னாடியே ஆன் பண்ணி சிம்மில் வச்சுடுங்க. நம்ம கேக் மிக்சர் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும். ஸோ நம்ம மிக்சர் போட்டு வச்சு க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து கடாயை வந்து சூடு பண்ணிக்கிறோம் இல்லையா, இது பேர் தான் வந்து ப்ரீ ஹீட்டிங். இந்த கடாய் வந்து 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகிட்டே இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம மிக்சிங் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம அந்த மிக்சரை நல்லா பீட் பண்ணிட்டோம். இதில் ஒரு ½ ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கலாம். கேக்கில் வெனிலா ஃப்ளேவர் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஒரு ½ ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம நல்லா அந்த அடியில் இருக்க மிக்சரை மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் நம்ம மெஷர் பண்ண கப்புலேயே 1 கப்பு மைதா, சரிங்களா? மைதா எடுத்து ஜலிச்சிக்கலாம். ஸோ பாதி மைதாவை ஃபஸ்ட்டு ஜலிச்சிடுங்க. ஜலிச்சுட்டு அப்புறம் இந்த மைதாவோடையே நம்ம ½ ஸ்பூன், இந்த மைதாவோட நம்ம ½ ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. ஸோ பேக்கிங் சோடா வேறு, பேக்கிங் பவுடர் வேறு. ஸோ ரெண்டுமே போட்டிங்கன்னா தான் கேக் வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் பேக் ஆகி வரும். ஸோ ½ ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா. ஸோ இதெல்லாம் நம்ம போட்டுட்டோம். இப்போ அவ்வளோதான், நம்ம சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட் வேறு எதுவும் கிடையாது. இப்போ நம்ம அந்த தயிரோட மிக்சர் இருந்து இல்லையா கீழே, அதோட இந்த கேக்கை இப்போ நம்ம போட்டு கட் பண்ண இப்போ நம்ம முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தா அந்த தயிர் மிக்சரோட இந்த மைதா மாவு இப்போ போட்டோம் இல்லையா, இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இது வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது, சரிங்களா? அதனால் இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம 1/4 கிளாஸ் ஆற வச்ச பால் எடுத்து போடுறோம். நீங்கள் மொத்தமாக அந்த ஃபுல் 1/4 கிளாஸையும் ஊற்றிடாதீங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேருங்க, ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சி வரணும். சில மைதா வந்து 1/4 கிளாஸில் பாதி ஊற்றும் போதே நல்லா இந்த மாதிரி வந்துடும். சில மைதா வந்து கொஞ்சம் இன்னும் பால் இருக்கும். ஸோ நமக்கு
நம்ம போடுற மைதாவை பொறுத்து தான் நமக்கு பால் தேவைப்படும். சில மைதா நம்ம போட்ட அந்த தயிர் மிக்சரோடையே நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். சில மைதா வந்து கொஞ்சம் தண்ணி நிறையா எடுக்கும். அதனால் நம்ம 1/4 கப் பால் சொல்லியிருக்கோம். நீங்கள் 1/4 கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் மொத்தமாக 1/4 கப்பையும் ஊற்றிடாதீங்க. 1/4 கப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூனாக ஊற்றி கலக்குனிங்கன்னா இப்போ பாருங்கள் நம்மளோட பேட்டர் வந்து இந்த கன்சிஸ்டன்சி தான் இருக்கும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். எடுத்தால் அப்படியே நிற்கும். நம்ம இப்படி ஷேக் பண்ணால் அவ்வளோ. ஸோ இதுதான் கரெக்டாக கேக்குக்கான பதம். இப்போ வாங்க இதை நம்ம பேக்கிங் ட்ரேயில் ஊற்றி பேக் பண்ணிடலாம். இப்போ நான் ஒரு பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெயை வந்து லேசாக வந்து இதில் ஃபுல்லாக ஓரங்கள் அப்புறம் வந்து கீழே ஃபுல்லாகவே வந்து எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு சைஸுக்கு கரெக்டாக நம்ம ஒரு பட்டர் ஷீட் கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட பட்டர் ஷீட்டை கரெக்டான அளவில் வெட்டி அதில் போட்டுட்டோம். நம்ம இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மிக்சரை அதோடு சேர்த்துக்கலாம். நம்ம ஊற்றுற கேக் மிக்சர் வந்து இந்த பேக்கிங் பேனோட அரைவாசி தான் இருக்கணும். ஸோ நான் இப்போ அரைவாசி ஊற்றிருக்கேன். இப்போது இதை வந்து நல்லா தட்டி கொடுக்கணும். நீங்கள் தட்டும் போதே உங்களுக்கு ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெடிஞ்சு நம்மளோட பேட்டர் வந்து சாஃப்டாக ஆகும், ஸ்மூத்தாகிடும். இப்போ நம்ம ஊற்றின கேக் மிக்சரை நல்லா நான் தட்டி கொடுத்துட்டேன். அது சரிசமமாக பபிள்ஸ்லாம் போயிட்டு ஃப்ரீ ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம்ல கடாய், இந்த கடாய்க்குள்ளே இப்போ இதை எடுத்து நம்ம வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு அதை மூடணும். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த மூடியிலேருந்து வந்து காற்று வெளியே போகக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம பேக்கிங் பேனை உள்ளே வச்ச அப்புறம் இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான். ஒரு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்தில் நம்மளோட சாஃப்டான ஸ்பஞ்சியான வெண்ணிலா எக்லெஸ் கேக் ரெடி ஆகிடும். ஸோ வாங்க எப்படி ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரீஹீட் பண்ணுறதுக்கு கடாயை வந்து சிம்மில் வச்சுருந்தோம்ல, இப்போது சிம் டு மீடியம், ஃபுல் மீடியமில் இல்லாமல் ஃபுல் சிம்மில் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் நடுவில் வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷத்தில் நம்மளோட கேக் வந்து ரெடி ஆகும். பாருங்கள், நம்ம பேக்கிங் பேனை கடாய்க்குள்ளே வச்சு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ மாவு ஊற்றினோம் பாருங்கள், அரைக்கும் கம்மியாக தான் ஊற்றினோம், கால்வாசி தான் ஊற்றினோம். ஆனால் நமக்கு எப்படி மாவு வந்து உப்பி மேலே பொங்கி வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. அதே மாதிரி ஓரங்கள்லாம் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 5லேருந்து 10 நிமிஷத்தில் நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ஃப்ளஃபி வெனிலா எக்லெஸ் கேக் ரெடி ஆகிடும். ரெடி ஆன அப்புறம் உங்களுக்கு நான் காட்டுறேன். நாம் கேக் வச்சு இப்போது கரெக்டாக 20 நிமிஷம் ஆயிருக்கு. நம்மளோட கேக் வெந்துருச்சா என்னன்னு எப்படி பார்க்கணுன்னு கேட்டிங்கன்னா, மூடியை பத்திரமா எடுத்து கீழே வச்சுடுங்க. உங்கள் கிட்ட டூத் பிக்கு இல்லைனா இந்த மாதிரி கத்தி இருந்ததுன்னா இதோட சென்ட்ரு போர்ஷனில் இப்படி லாஸ்ட்டு உள்ள அடியில் வரைக்கும் விட்டு தூக்குனிங்கன்னா இங்கே பாருங்கள் எந்த மாவுமே ஒட்டலை. ஸோ நம்மளோட கேக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை சிம்மில் போட்டு ஒரு 5 நிமிஷம் இன்னும் கொஞ்சம் பேக் பண்ணிக்கலாம். இப்போது எனக்கு கேக் பேக் ஆகிறதுக்கு 25 நிமிஷம் ஆயிருக்கு. கேக் சூப்பராக பேக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த கேக் ட்ரேலேருந்து நம்மளோட கேக்கை உடனே எடுக்கக்கூடாது. எடுத்திங்கன்னா அது குக்கிங் ப்ராசஸ்லேயே இருக்கனால உங்களுக்கு வந்து அதே மாதிரி ஷேப்பில் கிடைக்காது, உதிர்ந்து போயிடும், இல்லைனா வந்து கட் ஆகிடும், அதாவது பிரிஞ்சிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ உள்ளே இருக்குது இல்லையா கடாய்க்குள்ளே, அதை எடுத்து வெளியில் வச்சுடுங்க. ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் அதை ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் டவுன் ஆக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி நம்ம கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கேக்கை ரூம் டெம்பரேச்சருக்கு கூல் டவுன் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை வந்து இன்னொரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம வந்து கூல் டவுன் பண்ண வச்சதுனால இந்த ஓரங்கள்லாம் பாருங்கள் நல்லா அதுவே வந்து விட்டு வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம இன்னொரு பிளேட்டில் அதை கவுத்திட்டு காட்டுறேன். இப்போ நம்ம பேக்கிங் ட்ரேவை வந்து இன்னொரு பிளேட்டில் கவுத்திட்டோம். இந்த நம்ம அடியில் போட்டோம் இல்லையா பட்டர் ஷீட்டு, இதை வந்து இப்போது பொறுமையாக பிரித்து எடுத்துடலாம். பாருங்கள் நம்மளோட கேக்கு எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சுன்னு. வாங்க இப்போ நம்ம இதை கட் பண்ணி
உள்ளே எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வச்ச உடனேயே எப்படி நல்லா சாஃப்டாக போகுது பாருங்கள். பாருங்கள் நம்மளோட கேக் எவ்வளோ ஸ்பஞ்சியாக ரெடி ஆகிடுச்சின்னு பாருங்கள். ஸோ நம்மளோட எக்லெஸ் வெனிலா டேஸ்டியான ஸ்பஞ்சியான ஹோம்மேட் கேக் ஸ்பெஷலி ஃபார் கிறிஸ்மஸ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க இப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்ம பேக் பண்ண கேக்கு அவன்லலாம் பேக் பண்ணல, வெறும் நம்ம வீட்டில் இருக்க கடாயில் நம்ம இருக்க பொருளை வச்சே தான் பண்ணோம். அதுக்கே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பஞ்சியாக வந்திருக்குன்னு. ஸோ இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இந்த கேக் செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி அண்ட் மேரி கிறிஸ்மஸ். பாய்.